கர்த்தர் மிகவும் நல்லவர். ஹல்லேலூயா. உயிர்த்தெழுதலை வித்தியாசமாய் பார்க்க போகிறோம். உயிர்த்தெழணும்னா உயிரை கொடுக்கணும். உயிர் கொடுத்தா தான் உயிர்த்தெழுதல். இன்னொரு வகையில் சொன்னால் செத்தா தான் உயிர்த்தெழுதல். இயேசு உயிரோடு மாம்சத்தில் இருந்திருந்தா அவர் உயிர்த்தெழ வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு ஒரு நோக்கத்துக்காக இந்த பூலோகத்துக்கு வந்தார். இந்த பூலோகத்தில் மனுஷரெல்லாம் பார்த்து அவங்களோட என்ஜாய் பண்ணுறதுக்காக இயேசு வரவில்லை. இயேசு இந்த பூலோகத்தில் அதாவது தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக. அதைத்தான் யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் சமாரியா ஸ்திரீ சீஷர்கள் இவர்களோடு பேசும்போது சொல்லுகிறார், பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதே என்னுடைய போஜனமாக இருக்கிறது. எல்லாரும் கவனமாக கவனிக்கணும். என்ன, அவர் இந்த உலகத்தில் உல்லாசமாய் வாழ வரவில்லை. மனுக்குலத்தோடு சேர்ந்து என்ஜாய் பண்ண அவர் வரவில்லை. இயேசு சகல மனுக்குலத்திற்கும் என ரட்சிப்பை உண்டாக்கும், ஒரு மீட்பை உண்டாக்கும். ஒரு சாபத்துக்குள் இந்த ஜனம் இருக்கிறது, ஒரு அடிமைத்தனத்துக்குள் இந்த ஜனம் இருக்கிறது. சாத்தானுடைய ஆதிக்கத்துக்குள், அவனுடைய அந்த ப்ரெஷருக்குள்ளே இருக்கிறாங்க. அவங்கள அதிலிருந்து விடுவிக்கணும். அதுக்கு பரிசுத்தமான இரத்தம் சிந்தி மீட்பு உண்டாக்கப்படணும், இல்லைங்களா? இயேசு மாம்சத்தினாலும் இரத்தத்தினாலும் பிறந்தவர் அல்ல, அவர் ஆவியினால் பிறந்தவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதற்பேரான குமாரனை மரியாள் பெற்றெடுக்கும் வரைக்கும் யோசேப்பு மரியாளை அறியாதிருந்தான் என்று வசனம் இருக்கிறது. உலகத்தில் கொச்சைப்படுத்துகிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆனால் இயேசு தேவனால் பிறந்தவர், இந்த உலகத்தில் பரிசுத்தமானவர். அவருடைய இரத்தம் பரிசுத்தமானது. அந்த இரத்தம் பூமியில் சிந்தப்பட வேண்டும். எப்போ இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தாரோ அதிலிருந்து மரணம் அவரை துரத்த ஆரம்பித்து விட்டது. என்ன, இயேசு பிறந்தபோது சாஸ்திரிகள் வந்து யூதருக்கு ராஜா எங்கே பிறந்திருக்கிறார் என்று ஏரோது அரண்மனைக்கு போய்விட்டார்கள். தங்களை வழிநடத்தின் நட்சத்திரத்தை பின்பற்றாமல் அவர்கள் கொஞ்சம் அறிவை பயன்படுத்தி ராஜா என்றால் அரண்மனையில் தானே பிறந்திருப்பார் என்று அரண்மனைக்கு போய்விட்டார்கள். அதை கேள்விப்பட்ட ராஜா அதிலிருந்து, அது என்ன, தீர்க்கதரிசிகளை கூப்பிடுகிறான், ஞானிகளை கூப்பிடுகிறான், இது என்னையா இப்படி சொல்லுகிறார்களே, இது உண்மையா? அப்படி என்றால் மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில், எப்பிராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் சிறிதாக இருந்தாலும் எருசலேமை ஆளுகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று சொல்லி இருக்கிறத கேட்ட உடனே ஏரோதுக்கு நடுக்கம் ஆயிடுச்சு. நீங்கள் போங்க, போயிட்டு வந்து எப்படி இருக்கிறார் ராஜான்னு எனக்கு குழந்தையை பற்றி சொல்லுங்கள், நான் அதுக்கப்புறம் நானும் போய் பார்க்குறேன் என்ன. அவரை கொலை செய்ய சதி பண்ணினான் தேவன். ஞானிகளை சாஸ்திரிகளை வேறு வழியாக ஏரோதனிடத்தில் போகாமல் வேறு வழியாய் போக பண்ணிவிட்டார். ஆகவே சாஸ்திரிகள் வந்த காலத்திலிருந்து 2 வருடத்தை கணக்கில் வைத்து 2 வயது வரைக்கும் உள்ள அத்தனை ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்தான் இந்த ஏரோது. ஆகவே இயேசு பிறந்தவுடனே மரணம் அவரை பின்தொடர ஆரம்பித்து விட்டது. இயேசு உல்லாச வாழ்க்கை வாழவில்லை, இல்லையா? அவர் ஒரு அற்புதம் செய்த உடனே ஜனங்கள் திரளாய் அவரை பின்பற்ற ஆரம்பித்ததினால வேதபாரகர் பரிசேயர் பொறாமை கொண்டார்கள், அவரை கொலை செய்ய வகை தேடினார்கள் என்று வேதத்தில் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து உயிர் தெழுவதற்கு வரவில்லை, உயிர் கொடுக்க வந்தார். அதனால் அவர் உயிர் தெழுந்தார். உயிர் கொடுக்காத ஒருவருக்கும் உயிர்த்தெழுதலில் பங்கு கிடையாது. ஆகவே உயிர்த்தெழுதல் என்பது ரொம்ப முக்கியமானது. வேதத்தில் உள்ள சில வசனங்களோடு நாம் அதை கவனிப்போம். ரோமர்கள் நிருபம் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார் என்று சொல்லி 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் நீங்கள் வாசித்தால், கர்த்தராகிய இயேசுவை எழுப்பினவர், இல்லையா? கர்த்தராகிய இயேசுவை எழுப்பினவர் எங்களையும் இயேசுவை கொண்டு எழுப்பி உங்களுடனே கூட
தமக்கு முன்பாக நிறுத்துவார் என்று அறிந்திருக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா? ஆகவே உயிர்த்தெழுதல் நமக்கும் இருக்கிறது. இயேசுவை எழுப்பின தேவன் நம்மையும் எழுப்புவார். அப்போ நம்மளும் என்ன செய்யணும்? சாவணும். அது எப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ மேலை நாட்டிலிருந்து மிஷினரிகள் வந்து இங்கே வந்து ரொம்ப துன்பப்பட்டார்கள். சிலரை கொன்று போட்டார்கள். சிலர் ரொம்ப வேதனை அடைந்தார்கள். எனக்கு தெரிந்து நான் ஊழியம் ஆரம்பித்தது செங்கல்பட்டு மாவட்டம், இப்போது காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் என்ற ஊரில் நான் ஊழியம் ஆரம்பித்தேன். அங்கே ஒரு ரவுண்ட் பங்களா உண்டு. அதை பிரிட்டிஷிலிருந்து, அதாவது இங்கிலாந்திலிருந்து வந்த மிஷினரிகள் ரெவரன் மெக்லன், ரெவரன் கவுடி அவர்கள் குடும்பமாக அங்கே அந்த கட்டடத்தை கட்டி அதில் தங்கியிருந்து அதனுடைய சுற்று பிராந்தியங்களில் ஊழியம் செய்தார்கள். சும்மா இருக்கலை. ஒரு ரவுண்ட் பங்களாவை கட்டி எல்லாம் உல்லாசமானதெல்லாம் உள்ளே உருவாக்கி அதில் உல்லாசமாய் வாழ வரவில்லை. அங்கே உள்ள தங்களுடைய ஆஸ்தி சொத்துக்களை விற்று அதை பணமாக்கி கொண்டு இங்கே வந்தார்கள். அப்பொழுது பிரிட்டிஷ் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருந்தது. அவர்கள் தமிழை ரொம்ப செந்தமிழை படித்து, தமிழை அல்ல தமிழை படித்து அவர்கள் நேர்த்தியாக தெருக்களில் பிரசங்கம் பண்ணுவார்கள். அப்படி கவுடி அந்த சின்ன காஞ்சிபுரம் என்கிற இடத்தில் அக்ராகாரம் என்ற ஒரு இடம் இருக்கிறது. அங்கே போய் இந்த கவுடி போய் நின்று இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தேவன், இயேசு கிறிஸ்து தான் அன்புள்ளவர், இயேசுவே ரட்சகர் என்று பிரசங்கம் பண்ணியிருக்கிறார். அவர் அடிக்கடி அப்படி போவார், பல இடங்களுக்கும் போவார். அவங்களுக்கு ஜாதியை பற்றி தெரியாது, மனுஷரை தான் தெரியும். அப்படி பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும்போது நிறைய பேர் அவரை அந்த அக்ரஹாரத்தை விட்டு துரத்துவதற்கு பல காரியங்கள் செய்திருக்கிறார்கள். கெட்ட வார்த்தை பேசியிருக்கிறார்கள். அது அவர் நீ போ, இங்கே பேசாத, அக்ரஹாரத்துக்குள்ளே இதெல்லாம் சொல்லக்கூடாது, எங்கள் சாமி வேற, அப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அவர் நின்று பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருந்திருக்கிறார். அப்போது ஒரு மனுஷன், அதாவது ஒரு ஆளுடைய மனைவி அவர் வீட்டுக்கு முன்னால் தான் நின்று பேசிக்கிட்டு இருக்கிறாராம். அப்போ அவருங்க அந்த 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 அம்மா சொன்ன, அந்த ஆத்துக்காரி சொன்னாலாம், அவள் இப்படியெல்லாம் சொன்னால் போக மாட்டாளாம். நம்ம தொழுவத்தில் சாணம் இருக்கு இல்லையோ, அதை நீங்கள் கரைச்சி கொண்டு ஒரு பக்கெட்டில் கரைச்சி கொண்டு வந்து இந்த வெள்ளைக்காரன் மேலே ஊற்றிடுங்க, மானம் தாங்காமல் ஓடியே போயிடுவான் அப்படின்னு ஆத்துக்காரி சொன்னால், ஆத்துக்காரன் உடனே கீழ்ப்படினமளோ. அதனால் அவர் போய் சாணத்தை கரைச்சி ஒரு பக்கெட்டில் எடுத்துக்கிட்டு வரார். இப்படி அந்த அந்த ஆத்துக்காரனுக்கு சொன்னது அவர் கேட்டுக்கிட்டு தான் இதில் இருக்கார் கவுடி. அவர் ஒன்றும் சரலை, ஆண்டவர் இயேசுவின் அன்பை ரொம்ப வைராக்கியமாக சொல்லிக்கிட்டு இருந்திருக்கிறார். இது ஒரு கதையாக கேட்கக்கூடாது, ஒரு நிஜமான நிகழ்வாக நீங்கள் கவனிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பொழுது அந்த பக்கெட்டை தூக்கிட்டு வந்து தலைவலியாக ஊற்றிட்டான் வெள்ளைக்காரன் மேலே, ரெவரன் கவுடி மேலே. அவர் பாக்கெட்டில் இந்த கட்சிப்பு எடுத்து அப்படியே முகத்தை தொடச்சிட்டு, சிநேகிதனே, இந்த வெயிலின் அகோரத்தில் என்னால் சூடு தாங்க முடியவில்லை. நீ இப்போ என் மேல் ஊற்றின இந்த திரவம் எனக்கு சில்லுன்னு இதமாக இருக்கிறது. நான் இன்னும் கொஞ்சம் நேரம் கூட நின்று உங்களுக்கு இயேசுவை சொல்லிவிட்டு போகிறேன் என்று அதுக்கப்புறம் நீண்ட நேரம் நின்று இயேசுவை சொல்லிட்டு போனாராம். இவங்களுக்கு தான் உயிர் தெழுதலில் பங்கு கிடைக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாதுதான். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். ஒரு கஷ்டமும் வரக்கூடாது, ஒரு சிரமம் படக்கூடாது. அதில் ஒரு வசனம் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். அதில் யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் பாருங்கள். தன் ஜீவனை சிநேகிக்கிறவன்
தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான். தன் ஜீவனை, தன்னை சிநேகிக்கிறவன் இழந்து போவான். இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அவன் அதை நித்திய ஜீவ காலமாய் காத்து கொள்வான். தொடர்ந்து சில வசனங்களை நான் வாசித்து விடுகிறேன். மேலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுநாதர் சொல்லுகிறார் பாருங்கள், லூக்கா சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை பாருங்கள். லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள். அப்படியே தொடர்ந்து வாசிப்போம். அது அவர் எப்படி கனெக்ட் பண்ணுறார் பாருங்கள். இயேசு 32ஆம் வசனத்தில் லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள். தன் ஜீவனை ரட்சிக்க வகை தேடுகிறவன் அதை இழந்து போவான். இழந்து போகிறவன் அதை உயிர்ப்பித்து கொள்ளுவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா 43:4 பாருங்கள். நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் தருவேன். மத்தேயு 20:28 பாருங்கள். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். இயேசு கிறிஸ்து வந்ததே கொடுக்கத்தான். லோத்தின் மனைவி நினைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னால், லோத்தின் மனைவிக்கு நித்திய ஜீவனை பற்றியோ அல்லது தேவன் செய்கிற ஒரு காரியத்தில் ஈடுபாடு கொள்வதை பற்றியோ கவலை இல்லை. அவளுக்கு அவளுடைய உலக பொருள்தான் முக்கியமானது இல்லையா? ஜீவன் தப்ப ஓடிப்போங்கள், பின்னிட்டு பாராதிருங்கள், எதிரே இருக்கிற மலைக்கு ஓடிப்போங்கள் என்று அவர்களுக்கு தேவதூதனால் கட்டளை கொடுக்கப்பட்டது. ஆகவே இந்த லோத்து தன்னுடைய பிள்ளைகளை ரெண்டு கையில் பிடிச்சிக்கிட்டு அவன் முன்னோக்கி ஓடிக்கிட்டு இருக்கிறான். பின்னாலே லோத்தின் மனைவி வந்து கொண்டே இருக்கிறாள். அவளுக்கு தேவதூதன் என்ன சொன்னான், கர்த்தர் என்ன சொன்னார், அதை பற்றிலாம் கவலை இல்லை. தன்னுடைய பொன்னும் வெள்ளியும் தான் சேர்த்து வைத்த பொருளை பற்றி தான் அவளுக்கு கவலை. அதனால தான் இயேசு சொல்லுகிறார், தன்னை சிநேகிக்கிறவன். ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கிறார் இல்லைங்களா? தன்னை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான். தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் என்ன, நான் ரொம்ப சிநேகிக்கிறேன், எனக்கு ஒரு கஷ்டம் வரக்கூடாது, சர்ச்சுக்கு வரணுமா, எந்த கஷ்டம் வரக்கூடாது, எந்த கஷ்டம் வரக்கூடாது. ஏன் பிளெஸிங் சென்டர் சர்ச்சு, அந்த பிளெஸிங் சென்டர் சர்ச்சு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு 24 படி ஏற வேண்டியிருக்கு. என் கால் வலிக்கும், அவ்வளோ படி நான் ஏற முடியாது, எனக்கு கால் வலிக்கும், எனக்கு இடுப்பு வலிக்கும். ஏன்னா நான் என்னை சிநேகிக்கிறேன், எனக்கு ஒரு கஷ்டமும் வரவே கூடாது. ஏன் இந்த பாஸ்டர் ஒரு லிஃப்ட் வச்சால் என்ன, வைத்தால் என்ன, ஒரு கஷ்டம் இல்லாமல் ஒரு பொத்தானை அழுத்தி விட்டு அப்படியே வந்து உட்காருவோம் அல்லவா? எனக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது. நான் என்னை சிநேகிக்கிறேன். எனக்கு கஷ்டம் இல்லாமல், நான் ஒரு சிரமம் இல்லாமல் கடவுளிடத்தில் எனக்கு தொடர்பு கொள்ள வாய்ப்பு இருந்தால் ரொம்ப சந்தோஷம். இப்பொழுது ஆன்லைனில் வருகிறதே, சர்ச்சுக்கு தான் வரணும்னு என்ன இருக்குது? ஆன்லைனில் உட்காந்துருக்கிறவங்களே உங்களை தான் பேசுகிறேன். ஏன் போகணும்? சிரமப்பட்டு இங்கேருந்து காரை எடுத்துக்கிட்டு ஓட்டிக்கிட்டு இவ்வளோ தூரம் போகணும். ஏன்னா சர்ச்சில் போனால் ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு நாளும் சர்ச்சுக்கு வந்தால் அங்கே ஃபஸ்ட்டு வீக்கு சர்ச்சுக்கு வர்றவங்களுக்கு 10,000 ரூபா, செகண்ட் வீக் வர்றவங்களுக்கு 5,000 ரூபா, தேர்ட் வீக் வர்றவங்களுக்கு 3,000 ரூபா, அப்படி எல்லாம் கொடுக்குறாங்க. அப்படின்னு சொன்னால் முந்தின நாளே சர்ச்சுக்கு முன்னால் ஆட்கள் காத்து கிடப்பாங்க இல்லை? அப்போ இடுப்பு வலிக்காது, கஷ்டம்லாம் வராது, ஒன்றும் காலெல்லாம் வலிக்காது. அதை விட மேன்மையானதை கர்த்தர் தருகிறார் என்ற விசுவாசமும் எதுவும் இல்லை. 10,000 ரூபா அற்ப காசு. அதை விட மேன்மையானது இப்படி ஒரு தேவனை ஆராதிக்கிற ஒரு ஆராதனை, அவருடைய பிரசன்னத்தில் அமர்ந்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை கேட்கிறது. இது மாதிரி பாக்கியமானது கிடைக்குமா? தன்னை சிநேகிக்கிறவர்கள், தன் ஜீவனை சிநேகிக்கிறவர்கள், எனக்கு ஒரு கஷ்டமும் வரக்கூடாது என்று நினைக்கிறவர்கள் உயிர்த்தெழ மாட்டார்கள். தன் ஜீவனை ரட்சித்துக் கொள்ளுகிறவன் அதை இழந்து போவான். தன் ஜீவனை கொடுக்கிறவன் அதை மீட்டுக் கொள்வான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு சிரமமும் நான் பட ஆயத்தமாய் இல்லை.
இயேசு வந்ததிலிருந்து சிரமம்தான், அவர் பிறந்ததிலிருந்து சிரமம்தான். எங்கு பார்த்தாலும் அவரை ஏசுவதும் பேசுவதும், அதற்கு ஒரு கூட்டமே இருந்தது. அதற்கென்றே ஆட்களை நியமித்திருந்தார்கள். அவரை கொலை செய்ய வகை தேடினார்கள். எல்லாம் இயேசுவுக்கு தெரியும், எல்லாம் இயேசுவுக்கு தெரியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவர் சொல்லுகிறார், இதற்காகவே நான் வந்தேன். உல்லாச வாழ்வுக்கு நான் வரவில்லை, உன்னதமான ஒரு காரியம் செய்து முடிக்க வேண்டி இருக்கிறது, அதற்காக நான் வந்தேன். அதை நான் நிறைவேற்றி முடித்தேன். ஆகவே முடிந்தது என்று இயேசு சிலுவையில் தன் ஜீவனை கொடுத்தார். அதுக்கு பிற்பாடு ஒரு பெரிய உயிர்த்தெழுதல், என்ன, 3ஆம் நாளிலே ஒரு பெரிய உயிர்த்தெழுதல் ஒன்று இருக்கிறது. ஆகவே கிறிஸ்தவ மக்களாகிய நாம் இந்த உயிர்த்தெழுதலை குறித்து நிஜமாய் நாம் ஆராய்வோம் என்றால், ஒவ்வொருவரும் இந்த ஆண்டவராகிய பரிசுத்த தோமா, இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலன், முக்கியமான அப்போஸ்தலன், அவரை தொட்டு பார்த்து, ஆமாம் உண்மைதான் உயிர்த்தெழுதல், இயேசு உயிர்த்தெழுந்திருக்கிறார் என்று அவரை தொட்டு பார்த்து கூப்பிட்டார் ஆண்டவர். தோமா, அங்க வா, உன் விரலை என் கையிலே போடு, உன் கையை என் விலாவிலே போடு. ஏன்னா கையில் அடித்தது ஆணி, விலாவில் குத்தினது ஈட்டி, அது பெரிய துவாரம். அதனால் கையை போடு, என் கையில விரலை போடு. கண்டு விசுவாசிக்கிறவன் இடைவேளை, காணாமல் விசுவாசிக்கிறவனே பாக்கியவான் என்று ஆண்டவரால் உணர்த்தப்பட்ட தோமா நம்முடைய நாட்டிற்கு வந்தார், இந்த நாட்டிற்கு வந்தார். அவர் இயேசுவை நாங்கள் கண்டோம், இயேசுவோடு இருந்தோம் என்று இருக்கிற இடத்தில் எதையாவது செய்துவிட்டு அப்படியே இருந்து விடவில்லை. அவர் பயணம் பண்ணி சமுத்திர மார்க்கமாய் கேரள பகுதிக்கு வந்து, அதுக்கப்புறம் இங்கே சின்னமலையில் ஒரு குகையில் தங்கி இருந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தார். அந்த நாட்களில் ஆரியர்கள் திராவிட நாட்டை ஆண்டு கொண்டிருந்தார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா? அவர் சும்மா இருக்கல, அவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி பிரசங்கித்தார். பொறாமை கொண்ட ஆரியர்கள் அவர்களை கல்லெறிய ஆரம்பித்தார்கள். இன்றைக்கு வரைக்கும் ஆரியர்கள் கல்லெறிந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். கிறிஸ்தவத்துக்கும் கிறிஸ்தவ சபைக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் விரோதமாக நாடு ஆரியர்கள் கையில் அகப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இப்படிப்பட்ட காலங்களில் நான் என்னை சிநேகித்தால், என் ஜீவனை சிநேகித்தால், எனக்கு ஒரு கஷ்டம் வரக்கூடாது, எனக்கு ஒரு கஷ்டம் வரக்கூடாது, நான் சொகுசாக இருக்கணும். அப்படிப்பட்டவர்களுக்கு உயிர்த்தெழுதலில் ஒரு அணுகூட பங்கு கிடையாது. பரிசுத்த தோமா எங்க அவர் கல்லெறிந்து கொல்லப்பட்டாரோ அந்த மலை செயின்ட் தாமஸ் மவுண்ட், அங்கே ஒரு பெரிய கேத்தலிக் சர்ச் இருக்கிறது. ஓகே, இயேசுவின் நாமத்தை சொல்லுகிற ஒரு சர்ச் இருக்கிறது. நீங்கள் செயின்ட் தாமஸ் மவுண்ட் அந்த ஏரியாவை சுற்றி பார்த்தீர்கள் என்றால், நம்முடைய சபையில் ஆசியாவிலே மிகப்பெரிய சபை அசம்பிளிஸ் ஆஃப் காட், NLAG சபை, NLCC சபை அங்கே தான் இருக்கிறது, சின்னமலையில் இருக்கிறது. பெரிய அற்புதம். அதாவது தோமா வந்து அவர் சிரமப்பட்டது, அவர் பாடுபட்டது எதுவும் தோற்று போகவில்லை. அவருடைய பாடுகளினால் பலன், அதிகமான பலன் உண்டானது. அதுதான் உயிர்த்தெழுதல். நன்றாக கவனியுங்கள். எந்த சிரமமும் இல்லாமல் அப்படியே வீட்டில் இருந்து கொண்டு அப்படியே இயேசுவே என்னை ஆசீர்வதியும், என் தேவைகளை சந்தியும், ஆண்டவரே என் பிள்ளைகளை காத்துக்கொள்ளும், நாங்கள் நல்லா இருக்கணும், இயேசுவே எங்களுக்கு யாருக்கும் நாங்கள் சுவிசேஷம் சொல்ல மாட்டோம். இன்னைக்கு மாலையில் ரொம்ப அருமையாக பாஸ்டர் ஏற்பாடு பண்ணியிருக்கிறார். என்ன, புது மக்களை ஒரு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை நாடக ரீதியிலே சொல்வதற்கு அவர் சொல்லுவார், ஆன்லைனில் அனுப்புவார், நாங்கள் வீட்டில் உட்கார்ந்து படார்னு அந்த பிக்சர் டியூப் வெடிச்சிடும். வெடிச்சா அதுக்கு நான் காரணம் இல்லைங்க. நான் என்ன சிநேகிக்கிறேன், ஒரு ஆளை கூட்டிக் கொண்டு போவதா? இது யார் செய்வார்கள்? ஒரு ஆளை கூட்டிக் கொண்டு போவதா? அவர் ஒருவர் கிறிஸ்துவுக்குள் வர வேண்டும் என்று நான் முயற்சி செய்வதா? என்னை காத்துக்கொள்வேன், யாருக்கும் முன்னாலும் வாயை திறக்க மாட்டேன். அவர்களைத்தான் பைபிள் ஊமைன்னு சொல்லுது.
கர்த்தருக்கு மகிமை உண்டாவது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நான் உயிர்த்தெழுதலை செலிப்ரேட் பண்ணுகிற இந்த நாளில் எனக்கு உயிர்த்தெழுதலில் பங்கு இருக்க வேணும். கிறிஸ்துவை, இயேசுவை எழுப்பின தேவன் எனக்குள்ளும் இருக்கிறார், ஆவியானவர். அவர் என்னையும் உயிரோடு எழுப்புவார். என்னையும் உயிரோடு எழுப்புவார். இயேசு பாடுபட்டார், அவர் வெற்றி பெற்றார். நாமும் பாடுபடும். உனக்கு பதிலாக மனுஷரை, உன் ஜீவனுக்கு ஈடாக்க ஜனங்களை தருவேன். நீ சொகுசாய் இருந்தால் ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட மாட்டார்கள், ஜனங்களை தரமாட்டார். நாம் பாடுபடணும். கிறிஸ்துவுக்காக. கிறிஸ்துவுக்காக ஏதாவது செய்கிறீங்களா? தோமா எங்கிருந்தோ வந்து இங்கே வந்து முன்பின் தெரியாத ஆரியர்கள் ஆண்டு கொண்டிருந்த திராவிட நாட்டில் வந்து, நம்முடைய தமிழ்நாட்டில் வந்து அவர் தன் உயிரை கொடுத்தார். ரெவரண்ட் கவுடி, ரெவரண்ட் மெக்லண்ட், ரெவரண்ட் ராக்லண்ட், அவங்களாம் எவ்வளோ பெரியவங்க. தொப்பியில் கூழ் வாங்கி குடிச்சு கல்லறி உண்டு கிறிஸ்துவுக்காக ஏதாவது செய்யணும்னு துடிப்புள்ளவர்களாக இருந்தார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நாம கிறிஸ்தவ மக்கள் அனைவரும், என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற கிறிஸ்தவ மக்களே, உயிர்த்தெழுதலை கொண்டாடுகிறவர்களை சர்ச்சு நிரம்பி வழியுது. நாம் காரில் வந்துக்கிட்டு இருக்கும்போது பார்த்தா கார் போக முடியாத அளவுக்கு ரோட்லெல்லாம் ஜனங்க நிற்கிறாங்க. ஏன்னா பண்டிகை, பண்டிகை. உயிர்த்தெழுந்தார் இயேசு. இயேசு உயிரை கொடுத்தாரு, அதனால உயிர்த்தெழுந்தார். எப்போ உயிரை கொடுத்தார்? பிறந்ததிலிருந்தே ஜீவனை கொடுத்துட்டு தான் வர்றார். சிலுவையில் தொங்கி தன் சரீரத்தில் மரித்த போது மாத்திரமல்ல, அவருடைய நகர்வு எல்லாமே ரட்சிப்பை குறித்து இருந்தது. ஜனங்களை தேவனுடைய ராஜ்யத்தின் மக்களாய் மாற்றுவதை குறித்து இருந்தது. இந்த உயிர்த்தெழுதலின் சிந்தை கிறிஸ்தவ மக்களுக்கு இல்லாததினால்தான் 2.3% இந்தியாவில். இதற்கு காரணம், தன்னை சிநேகிக்கிறவன் தன் ஜீவனை இழந்து போவான். கிறிஸ்தவர்களில் 100க்கு 90 பேர் தன்னை சிநேகிக்கிறவர்கள். தன்னை சிநேகிக்கிறவர்கள். சர்ச்சில் போனால் என்ன கிடைக்கும்? எங்கள் பாஸ்டர் ஆசீர்வாதத்தை பற்றி பிரசங்கம் பண்ணுறதுல சூப்பர், பணம் நிறைந்து கொட்டி வழிய இடம் கொள்ளாமல் போக மட்டும் நிரம்பி வழிய என்ன செய்ய வேண்டும் என்று எங்கள் பாஸ்டர் சூப்பராக பிரசங்கம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லுகிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட பாஸ்டர்கிட்ட கேட்குறேன், யோ என்னையா பிரசங்கம் பண்ணுறீங்க? பணம் நிறையா வர்றது, அதுவும் ஆசீர்வாதம். இன்னைக்கு செத்து போயிட்டா அதென்ன ஆண்டவர் கேட்டார்? எல்லாம் களஞ்சியமெல்லாம் நிரம்பிருச்சு, எல்லாம் தானியம் நிறையா விளைஞ்சிருச்சு, கொடவுனை பெருச்சு இடித்து பெருசாக கட்டியாச்சு, எல்லாம் நிரம்பிருச்சு. ஆத்மாவே வெளியே வந்தேன். இந்த களஞ்சியம் ஆத்மாவே அநேக ஆண்டுகளுக்கு ஒரு கஷ்டம் இல்லாமல் வாழ்கிறதுக்கு திரளாய் உனக்கு சேர்த்து வைத்திருக்கிறேன் பார். மூட்டை மூட்டையாய், என்ன தங்க கட்டியாய், வெள்ளி கட்டியாய், வைர கற்களாய் சேர்த்து வைத்திருக்கிறேன் பார். அனுபவி ராஜா, அனுபவி. ஆண்டவர் கேட்டாரு, மதிகேடனே. அவனுக்கு என்ன பேரு? இயேசு வச்ச பேருங்க, சொர்ணராஜ் வச்ச பேர்ல, இயேசு வச்ச பேரு. அவனுக்கு என்ன பேரு? மதிகேடனே, இன்று உன் ஜீவன் உன்னை விட்டு எடுபடுமானால் நீ சேர்த்து வைத்தவைகள் யாருக்கு சொந்தமாகும்? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. உலகத்தில் சேர்த்து வச்சு என்னை நான் சிநேகித்து எனக்காக நிறைய சேர்த்து வைத்து கவலைப்படாது அப்படின்னு நான் எனக்கு நானே சொல்லி கொண்டால் அவனுக்கு என்ன பெயர்? நீங்க சொல்லுங்க சத்தமா. ஏன் பின்னால் இருக்கவங்களாம் சொல்ல மாட்டேங்கிறீங்க? சொல்லுங்க சத்தமா. கீழே இருக்கிறவங்க சொல்லுங்க, மேலே கேட்குற மாதிரி சொல்லுங்க. மதிகேடனே அப்படின்னு. உயிர்த்தெழுதல் வரவே வராது. உனக்கு என்ன உயிர்த்தெழுதல் என்ன சம்பந்தம்? எழுத்தல் என்ன சம்பந்தம்? கர்த்தருக்கு காணிக்க கொடுக்கணுமா? எவன் தான் இந்த தசம பாகத்தை சொல்லி தொலைஞ்சானோ? என்ன இதுல என்ன கடுப்புனா, தசம பாகம் வாங்கறதுக்குரிய நிலையில இல்லாத சில ஊழியக்காரன் இருக்கானு இல்லையா? இந்த பாஸ்டருங்க தசம பாகம் வாங்கிக்கிறாங்களே, எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. தசம பாகம் கொடுக்கணும்னு எங்க பைபிள்ல சொல்லி இருக்கு? அவன் ஸ்டடி எடுக்கிறான். இவனுங்களெல்லாம் பார்க்க ஆசை, வாங்கடாப்பா பேசலான்னா வரமாட்டேங்கிறான் ஒருத்தனும்.
நீங்கள் எங்கே இருக்கிறீங்க சொல்லுங்கள், நானாவது வர்றேன் அப்படின்னா, ஐயோ அவர்கிட்டலாம் பேசக்கூடாதுப்பா அப்படிங்கிறான். ஏன்னா குருடனான பரிசேயனே அவனை பார்த்து சொல்லும்போது, அவனை வேதத்தில் 23 அதிகாரம் மத்தேயுவில், ஏன்னா நீ வெந்தயத்திலும் சீரகத்திலும் ஒத்தடாம்பிலும் தசாம்பாகம் கொடுக்குற, ஆனால் தேவனுடைய இரக்கத்தையும் நீதியையும் நீ விட்டுட்ட, அதனால தசாம்பாகம் கொடுக்கறது தான் முக்கியம்னு நீ இருக்கிற, இதையும் செய்யணும், இரக்கத்தையும் நியாயத்தையும் கை கொள்ளணும், அதையும் விட்டு விடாதிருக்க வேண்டும். இயேசு சொல்லி இருக்கிறார். நீங்க பின்பற்றி வந்த நல்ல குணங்கள் பழைய ஏற்பாட்டில் நீங்க செய்திருந்தாலும் சரி, புதிய ஏற்பாட்டு மக்கள், இயேசுவின் காலத்து மக்கள், அதை விடக்கூடாது, அதை செய்ய வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே அன்பானவர்களே, ஒரு உயிர்த்தெழுதல் நமக்கு உண்டாகணும்னா நம்முடைய ஜீவனை நாம் சிநேகிக்க கூடாது. நான் நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும், நிறைய பணம் வாங்குறதுக்கு, செழிப்பாக உலகத்தில் வாழ்கிறதுக்கு எப்படிலாம் இருக்கணும்னு சொல்லி பிரசங்கிக்கிற செழிப்பு பிரசங்கியே, ப்ராஸ்பெரிட்டி ப்ரீச்சர்ஸ், கவனிங்க, சீக்கிரம் இயேசு வரப்போகிறார். இன்னைக்கு மரிச்சா நீ எப்படி எங்கே போவ, எங்கே இருப்ப? அந்த ஐஸ்வர்யவான் இருந்தானே, அங்கே போவியா? அந்த ஐஸ்வர்யவான் என்னென்ன எல்லாம் இருந்துச்சான். அவனை பற்றி என்ன சொல்லியிருக்கு, வாசிருக்கெல்லாம் நீங்கள்? அது என்ன சொல்லியிருக்கு? ரத்தாம்பரம் உடுத்தி சம்பரமயமாய் வாழ்ந்தான். லக்ஸூரியஸ் லைஃப். அவர் சாப்பிடுகிறது. அங்கே ஒரு ஏழை மகனை ஆண்டவர் வச்சிருந்தாரு, அவனை சோதிக்கிறதுக்குன்னு. அவனுக்கு எச்சிக்கையில் கூட காக்கா ஓட்டாத பிச்சைக்காரப்ப இந்த ஐஸ்வர்யவான் செத்துட்டான். 2 பேரும் செத்தாங்க, 2 பேரும் புதைச்சிட்டாங்க ஊரில். ஆனால் அவங்களுடைய ஆத்துமா, லாசருவின் ஆத்துமா ஆபிரகாம் மடியில் இருக்கிறது. உயிர்த்தெழுதலா இல்லையா? ஐஸ்வர்யன் ஆத்துமா பாதாளத்தில் வேதனைப்படுகிறது. ஒரு சொட்டு தண்ணிக்காக லாசருவின் விரலை தண்ணீரில் தோய்த்து ஒரு சொட்டு நொட்டை விட்டு பார்த்தான். நான் தான் இரக்கம் மேன்மை பாராட்டும். தன்னை சிநேகிக்கிறவன், இந்த உலகத்தில் நான் சம்பாதித்ததெல்லாம் எனக்குத்தான், கடவுள் கொடுத்திருக்கிற இந்த ஆஸ்தி, இந்த பொருள், பேங்க்ல வச்சிருக்கிற பணம், நான் இன்னும் சம்பாதிக்க போகிறது எல்லாம் என்னுடையது, என்னுடையது. உன் கையில் ஏன் கொடுத்தார் தெரியுமா? தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புவதற்கு நீ உயிரோடு இருக்கும் போதே, நீ கர்த்தருடைய ராஜ்யத்தின் வளர்ச்சிக்காக, ஊழிய வளர்ச்சிக்காக நீ செய்வதற்காகத்தான் கர்த்தர் உன்னை நம்பி உன் கையில் கொடுத்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதில் அதை செலவு செய்து, அதை ஆண்டவருக்கு உழைத்து சிரமப்பட்டால் நிச்சயமாக உயிர்த்தெழுதலில் இயேசுவை எழுப்பின ஆவியானவர் நம்மையும் எழுப்புவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு சில உதாரணங்களை நான் சொல்ல உங்களுக்கு முன்பாக வைக்க நான் விரும்புகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ நம்ம என் பிரசங்கத்தில் யோசேப்பு என்ற ஃப்ரெண்டு, அவர் என் பிரசங்கத்தில் அடிக்கடி வருவார். இப்போவும் யோசேப்பு வந்திருக்கார். யோசேப்புகிட்ட கர்த்தர் நிறைய காரியங்களை வெளிப்படுத்தினார். நான் உன்னை மேன்மையாக வைப்பேன் அப்படி இப்படிலாம் சொன்னார். மேன்மையாக வைப்பேன் அப்படின்னா அப்படியே சும்மா அப்படி ஃபோமில் அப்படியே போடாமல் கொண்டு போகல. எப்போ மேன்மையாக வைப்பேன்னு சொன்னாரோ அப்போவே உயிரை கொடுக்கறதுக்கு ஆயத்தமாயிட்டான் யோசேப்பு. இல்லையா? அப்பா கூப்பிட்றாரு, யோசேப்பு சொல்லுங்கப்பா, உங்கள் அண்ணன்மாரெல்லாம் போய் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கானுங்கள்ல, அங்கே போய் அவங்கள பார்த்து சுகநலம் விசாரிச்சுட்டு இந்த வறுத்த பயிர், அத்திப்பழ அடை, காஞ்ச திராட்சை இதெல்லாம் கொடுத்து அவங்கள விசாரிச்சுட்டு வா. நானாக இருந்தால் யோசிப்பு, நானாக இருந்தால் என்ன சொல்லியிருப்பேன் தெரியுமா? அப்பா உங்களுக்கு விஷயமே தெரியாதா? கொன்னுடுவானுங்கப்பா அவனுங்க. நான் சொப்பனத்தை சொன்னது சொல்லிப்பட்டேன். அவனுங்க எப்படா தனியாக மாட்டுவான், இவனை காலி பண்ணலாம்னு காத்துக்கிட்டு இருக்கானுங்கப்பா. என்னை அனுப்பினீங்க, உங்களுக்கு நான் பிள்ளையாகவே இருக்க மாட்டேன், என்னை நாசம் பண்ணிடுவானுங்க அவனு. அப்படியா? போகாத, என்னத்தையாவது சொல்லி நான் போகாமல் இருந்திருப்பேன். ஏன்னா என்ன சிநேகிக்கிறதுனால. என்ன ஆபத்து வரும், கஷ்டம் வரும்,
பிரச்சனை வரும், இடுப்பு வலிக்கும், கால் வலிக்கும், கழுத்து வலிக்கும். அதெல்லாம் வலிக்கக்கூடாது. அப்படி ஒரு ஆசீர்வாதம் பெறதுக்கு தான் நாங்கள் இருக்கிறோம். அந்த மாதிரி அவன் செய்யலை. அவனுக்கு தெரியும். இருந்தாலும் தேவன் என்னோட கூட இருக்கிறார். கர்த்தர் என்ன செய்ய சொல்லியிருக்கிறாரோ அதை செய்ய நான் அவன் போனான். அவனை அடித்தானுங்க, கொல்லத்தான் பார்த்தானுங்க, அடித்தானுங்க, குழியில் போட்டானுங்க, மீதியானியர் கையில் விற்றுட்டாங்க. எகிப்தின் சந்தையில் போர்த்திபார் எடுத்தான். போர்த்திபார் வீட்டுக்கு போனான். போர்த்திபார் அவனை அறிந்து கொண்டு அவனுக்கு அதிகாரம் கொடுத்தான். ஆனால் போர்த்திபார் பொண்டாட்டி அவன் மேல் அநியாய குற்றம் சுமத்தி சிறைச்சாலையில் போட்டார்கள். என்ன நடக்கிறது? இதற்கெல்லாம் ஒப்பு கொடுக்குறான். இதனுடைய ரிசல்ட் என்ன? இதனுடைய ரிசல்ட் என்ன? என்ன ரெசரக்ஷன் இதில் இருக்குது அப்படின்னு சொன்னா, யாக்கோவும் அவனுடைய குடும்பமும் பஞ்ச காலத்தில் அழிந்து போகாதபடிக்கு முன்னதாக தேவன் என்னை எகிப்துக்கு அனுப்பினார். என்னை நீங்கள் விட்டு போட்டதற்காக நீங்கள் விசாரப்பட வேண்டாம். தேவன் முன்னதாகவே இந்த நன்மைகள் எல்லாம் ஏற்படுவதற்காக என்னை ஏற்பாடு பண்ணி இந்த எகிப்துக்கு அனுப்பினார். அஃப்கோர்ஸ் நான் கொஞ்சம் துன்பங்கள் அனுபவித்தேன். அப்படி துன்பங்கள் அனுபவிக்காவிட்டால் இப்படி இருக்க முடியாது. சிறைச்சாலையில் இருக்கிறான். ஒரு நாள் திடீரென்று பார்வோன் அரண்மனையில் இருந்து பிரபுக்களும் மந்திரிகளும் திரளாக சிறைச்சாலை நோக்கி ஓடி வருகிறார்கள். யார் அந்த யோசேப்பு? எங்கே இருக்கிறான் யோசேப்பு? அந்த மூலையில் தாடி வளர்த்து சோகமாக உட்காந்துருக்கிறானே, அவன் தான் யோசேப்பு. யோசேப்புங்க வா. அவனை கூப்பிட்டு குளிப்பாட்டி, என்ன எகிப்தில் தான் வாசனை திரவியம் பெஸ்ட்டாக செய்வாங்களாம் அந்த காலத்திலேயே. அதனால் அவனை குளிப்பாட்டி நல்ல வாசனை திரவையெல்லாம் போட்டு தாடி கிடியெல்லாம் சிறைச்சி எகிப்தியன் மாதிரி எல்லாம் சும்மா ராஜகுமாரன் இளவரசன் மாதிரி அவனை ட்ரெஸ் பண்ணி கொண்டு வந்து பார்வோனுக்கு முன்பாக நிறுத்தினான். பார்வோன் பார்வோன் சொப்பனத்துக்கு விளக்கம் கொடுக்க அவனுடைய காரியங்கள், அவனுடைய அறிவுரைகளெல்லாம் கேட்ட பார்வோன் சொன்னான், யோசேப்பு, எங்கள் நாட்டில் எகிப்து தேசத்தில் உன்னை போல ஒரு அறிவாளி, உன்னை போல ஒரு ஞானி கிடையவே கிடையாது. இன்னையிலிருந்து நீ தான் எனக்கு அடுத்த சிங்காசனத்தில் உட்கார்ற. நீ தான் இந்த தேசத்தை ஆளுகிற. உன் கையில் எல்லாவற்றையும் நான் ஒப்படைக்கிறேன். இந்த அரண்மனைக்கு நீ தான் அதிகாரி, முழு பொறுப்பு. இந்த உயிர்த்தெழுதல் எங்கிருந்து வந்தது? யோசேப்பு தன் ஜீவனை நேசிக்கவில்லை. அவன் மூலம் திரளான மக்கள், அவனுடைய குடும்பம், இஸ்ரவேல் வம்சமே காப்பாற்றப்பட்டது. யாக்கோபு முதல் இஸ்ரவேல் முதற்கொண்டு எல்லாரும் காப்பாற்றப்பட்டதற்கு இந்த யோசேப்பு தன்னை உல்லாசமாய் ஒரு சிரமம் படாமல் இருக்க அவனை ஒப்புக் கொடுக்கவில்லை. உங்களில் எத்தனை பேர் இந்த இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து நீங்கள் தியானிக்கிறீர்கள்? உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை குறித்து நீங்கள் இன்றைக்கு ஒப்புக் கொடுக்க உண்டானால் உங்கள் பலவீனத்தை நீங்கள் சொல்லாதீங்க. இது ஒன்று செய்யணும்னு பாஸ்டர் சொன்னான். எனக்கு உடம்பு சரியில்லை பாஸ்டர். உனக்கு என்னைக்கு தான் சரியாக இருந்துச்சு? உடம்பு சரியில்லை திங்கிறதுக்கு வான்கோழி பிரியாணி, அப்புறம் 65, 95, 85 வந்தாலும் வரும். எல்லாம் சுற்றி உட்கார வச்சு இதை சர்ச்சில் எனக்கு உடம்பே சரியில்லை பாஸ்டர், எனக்கு உடம்பே சரியில்லை பாஸ்டர். கழுத்து அப்பப்போ வலிக்குது பாஸ்டர். இடுப்பு, எல்லாரும் இடுப்பில் கை வச்சு பாருங்க வலிக்குது. எனக்கு கூட இப்போ வலிக்குது, 2 இடுப்பும் வலிக்குது. டாக்டர் சொன்ன ஒரு இடத்துல நின்னே பேசாத, நடந்து பேசு, அப்போ தான் இடுப்பு வலி உனக்கு ஒன்றும் செய்யாது அப்படின்னு. எல்லாருக்கும் வலி இருக்குது. அதனால் எனக்கு இடுப்பு வலிப்பா, நான் உட்காந்துக்கிறேன் அப்படின்னா நான். இந்த சபை எப்படி வந்துச்சுங்க? இந்த சபை எப்படி வந்துச்சு? பாஸ்டர் சொர்ணராஜ் குடும்பமாக உல்லாசமாக வாழ்ந்ததுனால வந்துச்சா? நானும் பாஸ்டர் அம்மாவும் இந்த சென்னைப்பட்டினத்துக்கு வந்த பிறகு இந்த சபையை ஆரம்பித்தோம். இந்த சபையை ஆரம்பிக்கும்போது பாஸ்டர் அம்மா நடக்காத தெரு கிடையாது. இந்த பகுதியில் வில்லிவாக்கத்தில் இந்த குவார்ட்டர்ஸில், இந்த சவுத் குவார்ட்டர்ஸ், நார்த்து, இந்த ஈஸ்ட் குவார்ட்டர்ஸ் எல்லாத்துலேயும் ஏறி இறங்காத வீடே கிடையாது. அப்படி நான் 19 வயசில் இயேசு ஊழியத்துக்கு அழைச்சார்.
ஒரு ஜோல்லாம் பைய போட்டுக்கிட்டு அதுக்குள்ளே காஸ்பல் புக்ஸு ட்ராக்ஸ்லாம் வச்சுக்கிட்டு 110 கிராமங்களுக்கு நடந்தே சென்று ஊழியம் செய்தேன். அல்லேலூயா. இன்றைக்கு நான் எந்த ஊர்லலாம் ஊழியம் செய்யணும் அந்த ஊர்லலாம் 1க்கு மேற்பட்ட சபைகள் இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. உயிர்த்தெழுதலின் அந்த ஆசீர்வாதம் நமக்கு உண்டாகணும். நான் கர்த்தருக்காக இதை செய்தேன், அதனாலே ஆண்டவர் இந்த ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை, இந்த ஒரு தேவனுடைய ராஜ்யத்துக்காக கர்த்தர் என் மூலம் இந்த காரியத்தை செய்திருக்கிறார் என்றால் அதுதான் உயிர்த்தெழுதல். இயேசு கிறிஸ்து சிலுவையின் திட்டத்தை நிறைவேற்றாமல் அவர் மரித்திருந்தால் உயிர்த்தெழுதல் இருந்திருக்காது. தியாகம்தான் உயிர்த்தெழுதலில் என்ன இருக்கிறது? இயேசு ஒவ்வொரு நாளும் தன் உயிரை அவர் கொடுத்தார், தன் ஜீவனை கொடுத்தார். தன் ஜீவனை வெறுக்கும்படி சீஷர்களுக்கு போதனை பண்ணினார். அக்காலத்தில் இருந்தவர்களுக்கு போதனை பண்ணினார். லக்ஸூரியஸ் லைஃபுக்காக அவர் யாருக்கும் போதனை பண்ணவில்லை. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். அவள் தன்னை பற்றி சிந்தை உள்ளவள், அவள் தேவனுடைய சித்தத்தை பற்றி சிந்தை உள்ளவள் அல்ல. அவள் அப்படிப்பட்டவள் அல்ல. ஆகவே அவள் சிலையானாள், உப்பு சிலையாக மாறிப்போனாள். கர்த்தருக்கு மகிமை உண்டா. உயிர்த்தெழுதலில் லோத்துவுக்கு மனைவிக்கு, லோத்து மனைவி பேரே சொல்லலையா? சொல்லியிருக்கா? லோத்து பொண்டாட்டி பேர் பாஸ் இல்லையா? வேதத்தில் லோத்து மனைவின்னு தான் இருக்கு. என்ன பொண்டாட்டிங்க வா, புருஷன் கூட சேர்ந்து ஓட வேண்டியதாண்டாண்டி. உனக்கு என்ன தனி வழி? அவன் வேகமா ஓடுறான்ல, அவன் 2 பிள்ளைகளை பிடிச்சிட்டு ஓடுறான், நீ ஒன்றும் இல்லாமல் தானே ஓடுற, முந்தி ஓடலாம்ல. லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. உயிர்த்தெழுதலின் ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாகணும். யோசேப்பு தன் ஜீவனை கொடுத்தான். இப்போ பாருங்க, இந்த கோசேனில் எகிப்தில் செழிப்பான இடத்துல இஸ்ரவேல் குடும்பம் எல்லாம் வாழாமாய் வாழ்கிறார்கள். எப்படி முடிந்தது? யோசேப்பு தன்னை ஜீவனை கொடுத்ததுனாலே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் ஏகதேசம் அவனை அடித்து கொன்னுறதுக்கே இருந்தாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம ஃப்ரெண்டு டேவிட் இருக்கார் இல்லையா? நம்ம ஃப்ரெண்டு டேவிட் என்னங்க, லட்சக்கணக்காக யுத்த வீரர்கள் இருக்காங்க. தன்னை விட நல்லா யுத்தம் பண்ணுறவன் அபினதாப், எலியாப்பு, சம்மா, அவனுடைய அண்ணன்மார் அவனை விட டாலு, பட்டயம் ஏந்தி சுழற்றுறதுலாம் நல்ல ட்ரெயின் ஆனவங்க, எத்தனையோ யுத்த காலத்தில் வெற்றி கண்டவங்க. அவங்களாலேயே முடியலை. பெரிய டாக்டரேட் படிச்சிருக்கிறாங்க, டபுள் பிஹெச்டி, ட்ரிபிள் பிஹெச்டி. என்ன, இந்த மக்குக்கு ஒரு பிஹெச்டியும் கிடையாது, ஒன்லி ஸ்கூல் ஃபைனல். என்ன செய்ய முடியும்? அப்படி இல்லை, ஒன்றுமே இல்லைங்க. தாவீது அவன் சும்மா மற்றவங்க இதை யூஸ் பண்ணியெல்லாம் செய்து அவனுக்கு முடியல. என்னை விடுங்க, நான் பார்த்துக்கிறேன். எல்லாரும் தாவீதை கண்டு எல்லாரும் கோலியாத்தை கண்டு ஓடினார்கள். ஆனால் தாவீதோ கோலியாத்தை எதிர்த்து ஓடினான். அவன் கோலியாத்து தன்னை நோக்கி வர நேரமாகும் என்று சொல்லி இவன் ஓடி அவன் கிட்ட போய் அவனை குப்புற விழ வைத்தான். அவன் மேல் ஏறி நின்றான். தன் உயிரை பணயம் வைத்து ஒரு காரியத்தை செய்ய இந்த தாவீது போய் அங்கே என்னமான உயிர்த்தெழுதல். பின்னோக்கி ஓடின எல்லா சோல்ஜர்ஸும் இப்போது தாவீதின் பின்னே வந்து பெலிஸ்தியரை வீழ்த்துகிறார்கள். மாபெரும் வெற்றி உண்டாகிறது. எப்படி இந்த காரியம் வந்தது? தாவீதை பற்றிய கதை சொல்லவும் கதை செய்யவும் அல்ல, அவன் தியாகம் செய்தான். ஆகவே ஒரு பெரிய ஒரு ரெசரக்ஷன் அங்கே வந்தது. நமக்கும் ஒரு நல்ல உயிர்த்தெழுதல் நிச்சயமாக உண்டாகணுங்க. பெலிஸ்தியரெல்லாம் சேனை அணிவகுத்து நிற்கிறார்கள். சவுல் இருக்கானே, அவர் போகத்த ராஜா. அவன் என்ன பண்ணுறான்னா, யாரும் சாப்பிடக்கூடாது, யுத்தத்துக்கு வந்திருக்கவனே சாப்பிடக்கூடாதுங்கிறான். இவன் வழங்குவானா? இவனை சரி. அவன்
ஆனால் யோனத்தானுக்கும் அவனுடைய ஆயுததாரிக்கும் எதுவும் தெரியாது இல்லை. 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது, நீங்கள் வாசித்து கொள்ளுங்க. அவன் ஆயுததாரியை கூப்பிட்றான், நம்ம 2 பேரும் அந்த எதிரியின் சேனைக்குள்ளே போகிறோம், எதிரியின் சேனைக்குள்ளே போகிறோம் அப்படின்னு அவன் கூப்பிட்றான். அதில் பாருங்கள், 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 1ஆம் அதாவது வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் அந்த சம்பவம் இருக்குது. அதை பாருங்கள், எவ்வளவு துணிச்சல் இந்த யோனத்தானுக்கு, எவ்வளவு துணிச்சல். நம்ம போவோம் அப்படிங்கிறான். அப்போ ஆயுததாரி சொல்கிறான், நீங்கள் என்ன செய்கிறீங்களோ நான் உங்கள் கூட வர்றதுக்கு ரெடியாக இருக்கிறேன் அப்படிங்கிறான். நம்ம போவோம். செங்குத்தான பாறை 2 பக்கம் இருக்கிறது, 2 பக்கம் செங்குத்தான பாறை. அதில் ஏறுவது ஒன்று அதாவது மலையேறி பயிற்சி பெற்றவர்களுக்குத்தான் முடியும். என்ன சிம்பிளா சொல்லியிருக்கலாம், போகணுன்னு ஆசை இருக்கத்தான் செய்யுது. என்ன கொஞ்சம் பாருங்கம்மா, போகணுன்னு ஆசை இருக்கத்தான் செய்யுது. 90 டிகிரி, அப்பா இதில் எப்படி ஏறுறது? மலை ஏறுற பயிற்சியெல்லாம் ஒன்றும் கிடையாது. இது எப்படி ஏறுறது? முடியாதப்பா, எங்களால் ஆசை இருக்குதுப்பா, எழுப்புதல் வரணும். எழுப்புதல் இன்னும் கட்டி எழுப்புதல் வரணும்னா செங்குத்தான பாறையில் ஏறணும். எது முடியாதோ அதை செய்ய பிரயாசப்படணும். என்னால் முடியாது, இது இயலாது, இந்த காரியமெல்லாம் எனக்குரியது அல்ல அப்படின்ட்டு ஒதுக்கி இருக்கலாம். அதில் என்ன சொல்லியிருக்கு பாருங்க, அதில் அவங்க மெதுவாக, அதாவது நான் வாசிக்கிறேன் பாருங்க, 6ஆம் வசனத்திலிருந்து, யோனத்தான் தன் ஆயுததாரியாகிய வாலிபனை நோக்கி, விருத்த சேதனம் இல்லாதவர்களுடைய அந்த தானியத்திற்கு போவோம் வா, ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார். அநேக பேரை கொண்டாக்கிலும் கொஞ்ச பேரை கொண்டாக்கிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடை இல்லை என்றான். அப்பொழுது அவன் ஆயுததாரி அவனை பார்த்து, உம்முடைய இருதயத்தில் இருக்கிறபடியெல்லாம் செய்யும், அப்படியே போம், இதோ உம்முடைய மனதுக்கு ஏற்றபடி நானும் உம்மோடு கூட வருவேன் என்றான். அதற்கு யோனத்தான், இதோ நான் கடந்து அந்த மனுஷிடத்திற்கு போகிறவர்கள் போல அவர்களுக்கு நம்மை காண்பிப்போம், நாங்கள் உங்களிடத்துக்கு வருமட்டும் நில்லுங்கள் என்று நம்மோட சொல்லுவார்கள். ஆனால் நாம் அவர்களிடத்துக்கு ஏறி போகாமல் நம்முடைய நிலையில் நிற்போம். எங்களிடத்துக்கு ஏறி வாருங்கள் என்று சொல்வார்கள், ஆனால் ஏறி போவோம், கர்த்தர் அவர்களை நம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார், நமக்கு அடையாளம் இதுதான் என்றான். அப்படியே அவர்கள் இருவரும் பெலிஸ்தியரின் தானியத்துக்கு முன் தங்களை காண்பித்தார்கள். அவர்கள் பெலிஸ்தியர் இதோ எபிரேயர் ஒளிந்து கொண்டிருந்து வலைகளை விட்டு புறப்படுகிறார்கள் என்று சொல்லி தானியம் இருக்கிற மனுஷர்லாம் போனாங்க. ஏன்னா அதை பாருங்க, அந்த செங்குத்தான பாறையில் 13ஆம் வசனம், யோனத்தான் தன் கைகளாலும் தன் கால்களாலும் தவிழ்ந்து ஏறினான், அவன் ஆயுததாரி அவன் பின்னாலே ஏறினான். அப்பொழுது அவர்கள் யோனத்தானுக்கு முன்பாக மடிந்து விழுந்தார்கள், அவன் ஆயுததாரியும் அவன் பின்னாலே வெட்டி கொண்டே போனான். 2 பேருங்க. விசுவாசத்தோட நாம் செயல்படணுங்க. என்ன, இது முடியாது, இது முடியாது, இது முடியாது. நான் அப்படி சொல்லியிருந்தால் இது முடியாது, வெளிவாக்கத்தில் இப்படியெல்லாம் ஊழியம் செய்ய முடியாது என்று சொல்லியிருந்தால் இந்த சபை இருந்திருக்காது, இப்படி ஒரு சபை இருந்திருக்காது. அப்பா நீங்கள் செய்த ஊழியத்தெல்லாம் நாங்கள் செய்யணும்னு நினைக்காதீங்க. அதாவது நான் இவங்ககிட்ட சபையை ஒப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறதுக்கு முந்தியே இந்த சபையை எங்கிட்ட கொடுத்து எங்களை ஊழியம் செய்ய வைங்கன்னு துடிச்சவங்க இவங்க. கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொல்லி கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துகிறார். லக்ஸூரியஸ் வாழ்வுக்கு இல்லை, என்ன எங்களால் முடியும், எங்களால் ஏற முடியும், இந்த செங்குத்தான மலையில்
எங்களால் ஏற முடியும். கைகளால் முட்டியால் அப்படி தவழ்ந்து 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 ஏறி உபவாசம் இருந்து என்ன ஜெபங்கள் நடத்தி அப்படியெல்லாம் பிரயாசப்பட்டு அப்படி தவழ்ந்து ஏறும்போது சத்துருக்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். அவன் ஆயுததாரி அவனை வெட்டி கொண்டே போனார்களாம். அவர்களுக்கு முன்பாக ஒருவனும் எதிர்த்து நிற்க முடியவில்லை. அசாதாரணமான காரியத்தை செய்ய என்னால் இயலாது, என்னால் முடியாது, உங்களை மாதிரி என்னால் செய்ய முடியாது. ஆயுததாரி சொல்லியிருக்கலாம், ஜோனத்தான் நீங்க ரொம்ப துணிச்சல் உள்ளவங்க, நீங்க ரொம்ப வைரம், உங்க அப்பா மாதிரி இல்லை, உங்க அப்பா முடியாதுன்னா ஒரு பக்கம் போய் நின்றுடுவாரு, என்னத்தையா சொல்லிக்கிட்டு இருப்பாரு. ஆனா நீங்க அப்படி இல்லை, நீங்க இன்னும் இது மாதிரி அசாதாரணமான இயலாததெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி நீங்க இப்படி மோட்டிவேட் பண்றீங்களே, என்னாலலாம் முடியாதுங்க, நீங்க வேணா ஏறுங்கன்னு இல்லை. அவன் கூட இருக்கிற ஆயுததாரியும் அல்லேலூயா பாஸ்டரோட விசுவாசிகளும் சேர்ந்துக்கிட்டு நாம செய்வோம் பாஸ்டர், நாம செய்வோம் பாஸ்டர், நிச்சயமா கர்த்தர் எழுப்புதல் உண்டாக்குவார், அதுதான் உயிர்த்தெழுதல். அப்படிப்பட்ட தியாகத்துக்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படி ஒப்பு கொடுத்ததுனால தான் இன்றைக்கு சபைகள் உண்டானது. இந்த 3 பெரிய சபைகள், அது நீங்களாக நிறைய சபைகளை நாம் ஆரம்பித்திருக்கிறோம். 3 பெரிய சபைகள் பொத்துன்னு வந்துச்சா முடியாது என்று நிலை வரும்போது பார்த்துருவோம். உபவாசம் ஜெபம் போட்டு முட்டியில் தவிழ்ந்து பாடுபட்டு சந்திச்சு சில ஆத்துமாக்களை நம்ம சபையில் பார்க்கும்போது எங்களை பார்த்த உடனே அவர்களுக்கு அவ்வளோ மகிழ்ச்சி. புது ஆத்துமாக்கள் நிறைய பேர் நீங்கள் இருக்கிறீங்க. காட் பிளஸ் யூ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான். தன் ஜீவனை சிநேகித்த லோத்தின் மனைவி இழந்து போனாள். தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் இழந்து போவான். ஆனால் இந்த ஜோனத்தானும் அவன் ஆயுததாரியும் பரவாயில்ல, இங்கே ஏறி வாருங்கள் என்று சொன்னால் நமக்கு ஆண்டவர் ஒப்பு கொடுத்துட்டார், நம்ம போகலாம் அப்படி என்று அப்படி செய்தவர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுநாதர் ஒரு காரியத்தை சொன்னார், அதை மட்டும் சொல்லி நான் முடிக்கிறேன். இயேசுநாதர் ஒரு காரியத்தை சொன்னார். என்ன சொன்னார்னா, ஒரு ஓமை சொன்னார். எருசலேமிலிருந்து ஒருவன் எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் ஆகப்பட்டான். லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். கள்ளர் கையில் ஆகப்பட்டான். கள்ளர்கள் அவனை பிடித்து அவன் வஸ்திரத்தை உரிந்து அவனை அடித்து அவன் தெரிந்ததெல்லாம் எடுத்துக்கிட்டு அவனை குற்றுயிராய் விட்டு போனார்கள். இப்பொழுது அந்த வழியாக ஒரு ஆசாரியன் போகிறான். அந்த ஆசாரியன் என்ன செய்கிறான் பார்க்கிறான். இந்த மாதிரி ஆசாரியர்களால் ஒரு சின்ன எழுப்புதல் கூட வராது. சட்டம் பேசிக்கொண்டு நீ ஏண்டா இப்படி வந்த, நீ ஏண்டா அவன்கிட்ட மாட்டின, எனக்கு என்ன ரொம்ப உனக்கு உதவி செய்யணும்னு அவன் என்ன செய்தானோ அப்படி பக்கமாக போயிட்டானோ. போடான எப்படி ஒதுங்கி அப்படின்னு ஒதுங்கி பக்கமாக போயிட்டான். அவன் பின்னாலே ஒரு லேவியன் வந்தான். லேவியன் எங்கள் அண்ணாச்சியே அவர் போயிட்டாரு, நான் மட்டும் என்ன நானும் போகிறேன்னு அவனும் பக்க வழியா அப்படியே போயிட்டான். துடிச்சிட்டு கிடக்கிறான், உயிருக்கு போராடிட்டு கிடக்கிறான், துடிச்சிட்டு கிடக்கிறான். இவனுக்காக தன் ஜீவனை நேசியாமல் தன்னுடைய தியாகம் செய்து இவனை காப்பாற்றுவதற்கு யார் இருக்கிறார்கள்? ஒரு சமாரியன் அந்த வழியாக வந்தான். இது இயேசு சொன்னதுங்க. ஒரு சமாரியன் அந்த வழியாக வந்தான். அவன் பார்க்கிறான். உடனே தன்னுடைய கழுதையோ குதிரையோ அவன் வாகனத்திலிருந்து கீழே இறங்குறான். இறங்கி போய் அவனை தூக்கி தன் மடியில் போடுகிறான். அவன் காயத்தெல்லாம் துடைக்கிறான். எண்ணெயும் திராட்சரசம் அவன் காயத்தில் வார்க்கிறான். முடிந்த ஃபர்ஸ்ட் எய்டெல்லாம் பண்ணுறான், கட்டுறான். இவனை இப்படியே விட்டு போனால் செத்து போயிடுவான். நான் ஏதாவது செய்யணும். அவனை தன்னுடைய வாகனத்தில் ஏற்றிக்கொண்டு சத்திரத்துக்கு நோக்கி அவன் போகிறான். சத்திரக்காரனிடத்தில் சொல்லுகிறான், இவனை நீ பராமரித்துக்கொள், இவனை இப்படி நான் கண்டுபிடித்தேன், இவனை எப்படி அதாவது அட்டர்ன் பண்ணி ஒரு ஹெல்ப் பண்ணிட்டு போயிருது இல்லைங்க, ஃபாலோ அப் பண்ணுறான் பாருங்க. கம்ப்ளீட், அதாவது ஒரு காரியத்தை செய்து முடிக்கிறவன், இடையில் விட்டு போகிறவன் அல்ல, இடையில் விட்டு போகிறவன் அல்ல. சபையை விட்டு சிலர் இடையில போயிடுறாங்க பாருங்க. என்னன்னா
பாஸ்டரு நான் பிரைஸ் தி லார்ட் சொன்னேன், அவர் பெரிய இவராயிட்டார். அவர் சின்னதுலேருந்தே எனக்கு தெரியும். நான் பாஸ்டர் பிரைஸ் தி லார்ட்னு சொன்னேன், இவர் கவனிக்கலை. நான் பிரைஸ் தி லார்ட் சொன்னால் 4 பிரைஸ் தி லார்ட் போடுறதுக்கு பாஸ்டருங்க இருக்கிறாங்க. உன் சர்ச்சில் நான் இருப்பேனா? அங்கே போகிறேன்னு போனேன் வச்சுக்கேன், உன் ஜீவனை இழந்துருவேன். உயிர்த்தெழுதலில் உனக்கு பங்கே இருக்காது. பாஸ்டர் நேற்று நான் உங்களை பார்த்தேன், பிரைஸ் தி லார்ட் சொன்னேன், நீங்கள் கவனிக்கல, ரொம்ப பிஸியாக இருந்துட்டீங்க. இப்போ பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர் கை கொடுத்து செய்ய கேட்டால் போயிடுவேன். இதுக்கு சபையை விட்டு போயிடணுமா? அதுக்கு தான் பக்கத்தில் சபைங்க நிறையா இருக்குதா? இந்த சபையில் கர்த்தர் உன்னை வைத்து உனக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய காரியங்களை செய்வதற்கு, உன்னை நடத்துவதற்கு, இதை செய்யுங்கள், இப்படி போங்கள், இதை பண்ணுங்கள்னு சொல்றதுக்கு, உங்கள் நடத்துறதுக்கு போதகர் வைத்திருக்கிறாரே. அந்த போதகர் சொல்லுகிறபடி நீங்கள் காரியங்களை செய்தால், நீங்கள் செய்கிற காரியத்தில் கர்த்தர் நல்ல பலனை தருவார். அதுதான் உயிர்த்தெழுதல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோனத்தானும் அந்த அவன் ஆயுததாரியும் சேர்ந்து, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், அவர் நம்மை கொண்டு காரியங்களை செய்வார், அவரோடு கூட சேர்ந்து நாம் இதை செய்வோம் என்று அசாதாரணமான காரியத்தை செய்ததினாலே இஸ்ரவேலுக்கு ஒரு பெரிய வெற்றி கிடைத்தது. அந்த நாட்களில் தாவீது அப்படி செய்ததினாலே, ஐயோ எங்க அண்ணனே ரொம்ப சாமர்த்தியமான ஆளு, எலியாப் இருக்கிறானே, ஐயோ கோலியாத்து எப்படி எய்வானே தெரியாது, எங்கள் அண்ணனை பற்றி எனக்கு தெரியும், அப்படி சதக்குன்னு கண்ணில் ஈட்டி எறியச்சா கரெக்டாக கண்ணில் குத்திடுவான். அந்த மாதிரி ஆளே பயந்துட்டு ஓடுறானோ, நான் எந்த போடப்பா. அதனால அண்ணே நானும் வர்றேன், நான் ரஸ்துக்கள் அண்டையில் உங்களுக்கு இதெல்லாம் வச்சுருக்கேன், லட்டு, பால்மு கோழி பிரியாணி, சிக்கன் 65 எல்லாம் வச்சுருக்கேன், வாங்க போய் சாப்பிட்லாம், வாங்க போய் சாப்பிட்லாம் அப்படின்னு அவனும் கூட சேர்ந்து சாப்பிட கூப்பிட்டு போயிருப்பான். அவன் சாப்பாடுறாமன் கிடையாது தாவீது. தேவன் எதற்கு இந்த யுத்தக்களத்தை கொண்டு வந்தார் என்பதை அவன் அறிந்து கொண்டான். இவனை காலி பண்ணுறதுக்கு தான் கர்த்தர் என்ன கொண்டு வந்திருக்கிறாரு. நான் பயந்து என்னை போன்றவன் அப்படி சொல்கிறான்ல ஒரு வாசன், என்னை போன்றவன் ஓடி போவானோ. நெகேமியா சொல்கிறார், என்னை போன்றவன் ஓடி போவானோ. ஐயோ என்ன ராஜா, நீங்கள் போய் வீட்டுக்குள்ளே இப்படி மூடிக்கிட்டு உட்காந்துருக்குறீங்க, என்னை விடுங்க. நான் கொன்ன அந்த கரடி, அந்த சிங்கம், இதுதான் என் மூஞ்சிக்கு வருது, அந்த மூஞ்சி மாதிரியே இவன் மூஞ்சியும் இருக்குது. ஒன்று என்ன, இவன் 2 காலில் நிற்கிறான், அது 4 காலில் வந்துச்சு. இதுதான் ஒன்று தான் டிஃப்ரெண்ட்டு. பாருங்க, போட்டு தள்ளுறேன் பாருங்க. இயேசுவை விசுவாசித்து அசாதாரணமான காரியத்தை செய்ய நீ ஒரு வீட்டுக்குள்ளே போகிறன்னு வச்சுக்க, அந்த குடும்பத்தை கர்த்தர் உனக்கு தருவார். ஒரு குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்து, இந்த குடும்பத்தை தாரும், எனக்கு ஆத்துமா தாரும்னு கேட்டியா? பணம் தாருன்னு தானே கேட்டேன். பணம் கொடுப்பாருன்னு பிரசங்கமே பண்ணாதீங்கயா. நீ காணிக்கப்பட்டா என்ன கர்த்தர் தர? ஒன்றும் தரமாட்டார், ஒன்றும் தரமாட்டார். அப்படின்னா நான் காணிக்க கொடுக்கல போ, அப்படின்னா நான் ஊழியத்துக்கு வரல போ. ஆவியானவர் கிரியை செய்கிற ஆட்கள் இருக்கிறாங்க. எவ்வளோ பெரிய விசேஷம். கர்த்தர் சொன்ன இந்த சத்தியத்தை நீங்கள் மனசில் வைக்கிறீங்களா? ஒரு நல்ல சமாரியனாக மாறுவீங்களா? என்ன பெரிய தனவான்கள், பெரிய அப்படி நல்லா மினுக்காக கொடுத்துருக்குறவங்க அப்படின்னு போகிறவங்கெல்லாம் நிறைய பேர் இருக்கு. அவங்கள பின்னால் போக போறியா? அவங்க பின்னால் போறியா? அந்த ஆத்மாவை தூக்கி மடியில் வச்சு கருத்து தொடச்சி கட்டு போட்டு, ஐயோ ஃபஸ்ட் எய்ட்லாம் பண்ணி, ப்ரெஷ்லாம் பண்ணி தூக்கி வாகனத்தில் ஏற்றிக்கிட்டு இவ்வளோ செய்து, நீனே பைத்தியக்காரனாயா? அந்த ஆசாரியனை லேவியனும் அவன் பாட்டுக்கு எவ்வளோ ஜென்டிலாக போயிட்டான் பத்தியா, எவ்வளோ ஜென்டிலாக போயிட்டான் பத்தியா. நீ என்ன இப்படி ஆசாரியனையும் லேவியனையும் பின்பற்ற எத்தனை ஆசாரிய லேவியர்கள் இங்கே இருக்கிறீங்க? உயிர்த்தெழுதலில் உங்களுக்கு பங்கு கிடைக்காது. அந்த குற்றுயிராய் கடந்தவனை மீட்டு ரட்சித்த அந்த நல்ல சமாரியனை பற்றி இன்னைக்கு வரைக்கும் பேசுகிறோம். அந்த நல்ல சமாரியனை இயேசுவுக்கு ஒப்பிட்டு பேசுகிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. உங்களையும் கர்த்தர் அப்படி ஆசீர்வதிப்பார். அதுதான் நான் இந்த வாக்கியத்திற்கு எனக்கு இந்த வாரம் ரெஸ்டே இல்லை. அங்கேயும் அலைஞ்சிக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு கூட கொசப்பூரில் பிரசங்கம் பண்ணிவிட்டு அப்புறம் சாயங்காலம் கண்ணமங்கலத்தில் இன்னைக்கு பப்ளிக் மீட்டிங். அவர் ஊர்
அங்கே பப்ளிக் மீட்டிங், அங்கே எல்லாம் ரெடியாக இருக்காங்க. எத்தனை மணிக்கு? 5 மணிக்கு. நான் முடிச்சுட்டு அங்கே போனோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நேற்று ஞாயிற்றுக்கிழமை தானேம்மா, இப்போ வெள்ளிக்கிழமை, ஃப்ரைடே, குட் ஃப்ரைடே அன்னைக்கு சாயங்காலம் கோயம்புத்தூரில் நான் பேசணும். இங்கே பேசிட்டு அங்கே பிரசங்கம் பண்ணிவிட்டு இன்ட்ரெஸ்டாக பிரசங்கம் போச்சா, கொஞ்சம் நேரம் எடுத்துட்டேன். மணி 1:15 ஆயிடுச்சு. 1:15 ஆயிடுச்சு. நான் அவங்களுக்கு சொன்னேன், இந்த மெயின்லைன் சர்ச்சஸ்லாம் 11 மணிக்கு ஆரம்பித்து 3 மணிக்கு தான் முடிக்கிறாங்க. நாங்கள் ஒன்றும் அவ்வளோ டைம் எடுக்கலை, பேசாமல் உக்காரு நான் முடிக்கிற வரைக்கும் அப்படின்னு நானும் இன்ட்ரெஸ்டாக பேசிட்டு போயிட்டேன். எனக்கு முடிஞ்ச உடனே ஒரு வாட்ஸ்அப் கால் வருது. அதில் என்னென்னா, இன்றைக்கி சாயங்காலம் நாங்கள் கோயம்புத்தூரில் எல்லாம் ரெடியாக இருக்கிறோம், இந்த உங்களுக்கு போர்டிங் பாஸ் எல்லாம் அனுப்பியிருக்கிறோம் அப்படின்னு. அதை பார்த்தப்போ தான் எனக்கு ஞாபகம், ஐயோ 2:15 ஃப்ளைட்டு, 2:15 ஃப்ளைட்டு, 1:15 கோசப்பூரில் இருக்கிறேன். நம்ம ஊரில் இங்கேருந்து ஏர்போர்ட்டுக்கு போகணுன்னா 1.5 மணி நேரம் வேணும். வரட்டுன்னே அவர் டிரைவர் சொல்லிட்டார் நம்ம அரசு, அதெல்லாம் முடியாது மாஸ்டர், அது முடியும். அங்கே இருக்கிற நம்ம ஷாலி அவங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி அந்த ஃப்ளைட்டை நிறுத்தி வைக்க முடியுமா? நோ, அது ஆட்டோமேட்டிக்காக டிலே ஆச்சுன்னா ஏதாவது வாய்ப்பு இருக்குது, மற்றபடி கிடையாது. நாங்கள் என்ன செய்ய தெரியல. நான் நினச்சிருப்பேன், என்ன நேசிக்கிறவனாக இருந்தால் என்ன சொல்லியிருப்பேன், பாஸ்டர் ஐ மிஸ்ட் மை ஏர்க்ராஃப்ட், அதனால் சாரி அப்படி சொல்லிடலாம். உடனே பார்த்தேன், அடுத்த ஃப்ளைட் எப்போ பாருப்பா, 5:15 அடுத்த ஃப்ளைட்டு. உடனே அதில் போடு, ஒரே ஒரு சீட்டு, டக்குன்னு போட்டாங்க. 5:15 ஏறினேன், 6:15 கோயம்புத்தூர் போயிட்டேன். ஏர்போர்ட்லேருந்து நேராக பிரசங்க இடத்துக்கு போய் பிரசங்கம் பண்ணிவிட்டு ராத்திரி தூங்கிட்டு காலையில் வந்துட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஈஸ்டருக்கு உயிர்த்தெழுத நாளுக்கு என்னப்பா பிரசங்கம் பண்ணணும், ஒன்றும் மண்டையில் ஏற மாட்டேங்குது. ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் இதை சொல்ல உங்களுக்கு சொன்னார், நான் ஒன்றும் உல்லாசமாய் இருந்து உயிர்த்தெழவில்லை, நான் என் உயிரை கொடுத்து தான் நான் உயிர்த்தெழுந்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாரெல்லாம் தங்களை ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர்கள் மூலமெல்லாம் அற்புதம் செய்வேன், பெரிய காரியம் செய்வேன். ஏன் உன் குடும்பம் ரட்சிக்கப்படவில்லை? அதற்காக நீ உன்னை ஒப்பு கொடுத்து ஒரு சிரமமான வேலை செய்யவில்லை. உன்னுடைய சகோதரர்கள், உன்னுடைய சகோதரிகள், உன்னுடைய இன்லாஸ், உன்னுடைய குடும்பத்து மக்கள் ரட்சிக்கப்படவில்லை, சபைக்கு வரவில்லை, ஞானஸ்நானம் எடுக்கவில்லை. காரணம் என்ன? நீ உன்னை நேசிக்கிறாய். உயிர்த்தெழுதல் உண்டாகணும் உன்னுடைய கிரியையில். இன்றைக்கு கர்த்தர் என்னோடு பேசினார். நான் இனி முன்ன மாதிரி இருக்க மாட்டேன் பாஸ்டர். என் தேவன் என்னை சிருஷ்டித்தது இந்த பூலோகத்தில் வந்து பிறந்து படித்து உத்தியோகம் செய்து பணத்தை சேர்த்து சாப்பிட்டு கொழுன்னு இருந்து நல்ல மெனுக்கான வஸ்திரங்களை விடுத்து பட்டுன்னு ஆட்டோக்கு வந்து செத்து பொட்டியில் வச்சு கொண்டு போய் கீழ்ப்பாக்கில் போய், கீழ்ப்பாக்கில் இடம் இல்லை, எங்கே கொண்டு போய் எங்கள் இடத்துல புதைக்கிறாங்களோ புதைச்சி எல்லாம் முடிஞ்சது. அப்படி இல்லை. கர்த்தருக்கு மகிமை. என்னுடைய மரணத்துக்கு பிற்பாடு ஒரு மாபெரும் உயிர்த்தெழுதல் இருக்கிறது. இயேசு என்னை கூப்பிடுவார், சொர்ணராஜ் என் பெயரை சொல்லி கூப்பிடுவார். என் சிரசிலே மகிழ்ச்சியின் கிரீடத்தை வைப்பார். என் மகிழ்ச்சியின் கிரீடத்திலே நான் தாங்க முடியாத அளவுக்கு முத்துக்களை வைப்பார். ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்கள், எத்தனை சபைகள், எவ்வளவு ஊழியம் செய்தாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் ஏதாவது செய்யுங்க, இயேசுநாதருக்காக ஏதாவது செய்யுங்க. பாவம் செய்து கெட்டு சீரழியாதீங்க, இயேசுக்காக ஏதாவது செய்யுங்க. இன்னைக்கு போய் நீங்கள் அந்த புது ஆத்மாவை பாருங்கள், கூட்டிகிட்டு வந்துடுங்க. சிரமப்படுங்க, கொஞ்சம் செலவு பண்ணுங்க. ஒரு ஆட்டோ எடுங்க, அது கொஞ்சம் செலவு பண்ணுங்க. ஒரு எனக்கு உடம்பு நோகும். நீ ஒன்றும் செய்யலைன்னா உனக்கு எல்லாமே நோகும். உடம்புனா எல்லாமே அங்கே தான் இருக்குன்னு, அதனால தான் மொத்தமாக உடம்பு நோவுதுன்னு சொல்லிடுறது. கிறிஸ்துவுக்காக உயிர்த்தெழுதலில் பங்குள்ளவர்களாக எத்தனை பேர் மாறுகிறீர்கள்? உங்களை ஒப்பு கொடுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பாஸ்டர், இந்த கிறிஸ்துவின் காரியம் என்றால், உயிர்த்தெழுதல் என்றால் உயிரை கொடுத்தல் என்று ஒன்று இருக்கிறது. அதை நான் இதுவரை அறியாதிருந்தேன். இன்றைக்கு கிறிஸ்துவுக்காக என் ஜீவனை அற்பமாக எண்ணுவேன். எருசலேமுக்கு போகாதீங்க பவுல், எருசலேமுக்கு போகாதீங்க, அங்கே உங்களை கட்டி பிரஜாதிகள் கையில் ஒப்பு கொடுத்துருவானுங்க, அடிச்சு கொன்னுடுவானுங்க. சும்மாவா மூடு.
ஆவியானவர் என்கிட்ட சொல்லாமலாம் இருக்கிறாரு. போராடலாம், துன்பமும் உபத்திரமும் இருக்கும். அங்கே அந்த ஊருக்கு ஊழியத்துக்கு போ, உன்னை நான் உல்லாசமாக வாழ வைப்பேன். நான் என்னைக்கு அவர் சொன்னார், எனக்கு இருக்குது, என்னை நீங்கள் இப்படிலாம் அழுதுலாம் சோர்ந்து போக பண்ணாதீங்க, நான் கண்டிப்பாக போவேன் என்று அவன் போய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக சிரச்சேதம் பண்ணப்பட்ட உத்தமமான ஊழியக்காரன். யாரை பார்க்க முடியுமோ முடியலையோ, நான் மேலே போய் பவுலை பார்க்கணுன்னு கண்டிப்பாக ஆசைப்படுவேன். பவுல், உன்னை பற்றி சொல்லியே எங்கள் ஊழியத்தில் ரொம்ப காலம் முடித்தோம்ப்பா. எவ்வளோ பெரிய அதிசயங்கள், எவ்வளோ பெரிய அற்புதங்கள். ஒன்றும் செய்யாமல் உயிர்த்தெழுதலை பற்றி செலிப்ரேட் பண்ணுகிற கிறிஸ்தவ சமுதாயமே, ஒன்றும் செய்யாமல். ஈஸ்டர் என்ன, ஈஸ்டரோ ஓஸ்டர், ரெசுரெக்ஷன். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? நாங்கள் உயிர்த்தெழுதலில் பங்குள்ளவர்களாய் கிறிஸ்துவுக்காக ஏதாவது செய்ய எங்களை ஒப்பு கொடுக்குறோம். அப்படி சொல்கிறவங்க எழுந்து நில்லுங்க இடங்களில். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்றைக்கு எங்களோடு நீர் பேசியிருக்கிறீர். உயிர் தழ வேண்டுமானால் உயிரை கொடுக்க வேண்டும். அப்படி உயிரை கொடுத்து பணயம் வைத்து செய்த நிறைய சாட்சிகள் வேதத்தில் இருக்கிறதப்பா, பைபிளில் இருக்குது, எழுதி வைத்திருக்கிறது. எப்படியெல்லாம் சிரமப்பட்டிருக்கிறார்கள் ஒரு வெற்றியை பெறுவதற்கு. நாங்களும் அப்படி சிரமப்படணும். உல்லாச வாழ்வு உயிர்த்தெழுதலில் பங்கு கிடையாது. தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான். கிறிஸ்துவுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறவன் அதை பெற்றுக்கொள்வான். ஏதாவது செய்யணும். இன்றைக்கு மாலையில் ஒரு நல்ல வாய்ப்பை பாஸ்டர் உருவாக்கி வைத்திருக்கிறார். நான் எப்படியாவது போய் 2-3 ஆத்துமாக்களை அவங்க ரட்சிக்கப்படணும்னு பிரயாசப்பட்டு நான் கொஞ்சம் கஷ்டம்தான், எனக்கு முடியாது தான், எல்லாம் நான் ட்ரை பண்ணுவேன் அப்படி என்று உம்முடைய பிள்ளைகள் முயற்சி செய்து ஆத்துமாக்களை கொண்டு வரும்போது நீர் சொல்வீர், உனக்கு பதிலாக மனுஷரையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் தருவேன் என்று சொல்லுகிற தேவன். அப்படி உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், அப்படி ஆசீர்வதி. ஆண்டுடைய நல் வார்த்தைக்கு நாம் நன்றி சொல்வோம். ஆமென். உண்மையாகவே நாம் எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலில் பங்குள்ளவர்களாக இருக்கிறோம். ஆமென். நம்முடைய கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும் கையை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் வாயத்திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, உம்முடைய உயிர்த்தெழுதலுடைய வல்லமை எனக்குள்ள ஆளுகை செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய உயிர்த்தெழுதலில் ஆண்டவரே, நான் பங்குள்ளவனாய் என்னை நீர் வைத்திருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எந்த தீமையும் என்னை அணுக முடியாது, எந்த சத்துருவும் என்னை மேற்கொள்ள முடியாது. ஏன்னா ஆண்டவரே, எல்லா சத்துருவின் வல்லமையை மேற்கொண்டு ஆண்டவரே வெற்றி சிறந்த இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை எங்களை ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை அன்பின் ஆண்டவரே, இந்த உயிர்த்தெழுதல் ஆராதனைக்கு, இந்த ஈஸ்டர் ஆராதனைக்கு முதல் முறையாக இந்த ஆலயத்துக்கு வந்திருப்பார்களானால் இன்றைக்கு அவர்கள் தங்களுடைய இருதயத்தை உமக்கு திறந்து கொடுக்கட்டும், விசுவாசிக்கட்டும். ஆண்டவரே, உம்மை ஆண்டவராக இன்னைக்கு ஏற்றுக்கொள்கிறது பெரிய விஷயம் அல்ல. ஆண்டவரே, தங்களுடைய இருதயத்தில் விசுவாசிக்கணும். எங்கள் பாவங்களுக்காக மரித்து பிசாசினுடைய கையிலிருந்து எங்களை விடுவிப்பதற்காக பாதாளம் சென்று வெற்றி சிறந்த இந்த இயேசுவை எங்கள் இருதயத்தில் விசுவாசித்து எங்கள் வாயினால் நாங்கள் அறிக்கை பண்ணா நாங்கள் ரட்சிக்கப்படுவோம். நீர் எங்கள் ஆண்டவராய் மாறுவீர். அப்படி புதிதாய் வந்திருக்கிற யாராவது இடத்தில் இருப்பார்களானால், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இருப்பார்களானால், இன்று முதல் ஆண்டவரே இந்த விசுவாசத்துக்குள்ள இருதயத்தில் விசுவாசித்து வாயில் அறிக்கை பண்ணி இயேசுவை, இந்த உயிர்த்தெழுந்த இயேசுவை ஆண்டவராக்கி கொள்ள வந்திருக்கிற புதிய மக்களுக்கு நீர் உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம்.
ஆண்டவரே எங்க எல்லாரையும் உம்முடைய ஆசீர்வாதமான கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய நன்மையும் கிருபையும் தொடர்ந்து எங்களை தொடரட்டும் அப்பா. உம்முடைய பிள்ளைகள் குடும்பமாய் இன்றைக்கு போய் மகிழ்ந்து சமாதானமாய் சந்தோஷமாய் ஐக்கியம் கொள்ள கர்த்தர் நீர் கிருபை செய்வீராக. உம்முடைய பிள்ளைகளுடைய ஒவ்வொரு முயற்சியிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கட்டும். ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் உமக்கென்று படைத்த இந்த காணிக்கை தசம பாகத்தை நீர் ஏற்றுக்கொண்டு உம்முடைய பிள்ளைகளை எல்லா விதத்திலும் ஆண்டவரை போஷித்து பராமரித்து அவருடைய கையின் பிரயாசங்கள் எல்லாவற்றிலும் உம்முடைய நிறைவை கட்டளையிடும்படி நாங்கள் செபிக்கிறோம். நீர் எங்களுக்கு கொடுக்கும் எல்லாவற்றையும் நாங்கள் உமக்கென்றே உபயோகப்படுத்துகிற ஆசீர்வாதமான மக்களாய் எங்களை நீர் வைத்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த சரீரம் உமக்காக உபயோகப்படுத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீர் எங்க கொடுக்கிற எல்லா பொருளாதாரத்தையும் நாங்கள் உமக்கென்றே உபயோகப்படுத்துகிற கர்த்தருடைய பிள்ளைகளாய் எங்களை வைத்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். சமாதானத்தோடு உம்முடைய பிள்ளைகளை அனுப்பும். வெற்றி மேல் வெற்றி காண ஆண்டவரே அநேகருக்கு கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவினுடைய வெற்றியை இந்த பிள்ளைகள் பறைசாற்றக்கூடிய ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் வாழ எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே இந்த ஒரே ஆராதனை நடக்க குட் ஃப்ரைடே அன்னைக்கும் இந்த ஈஸ்டர் ஆராதனையும் ஒரே ஆராதனையா நடப்பதுக்கு ஆண்டவரே இதுக்கு பின்னாக உழைத்த எல்லா எங்களுடைய சபை ஆண்டவரே லீடர்ஸுக்காக ஆண்டவரே உதவியாளருக்காக மீடியா டீம்ல வேலை செஞ்ச ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய நன்மையும் கிருபையும் தொடர்ந்து எங்களை தொடரட்டும். எல்லா கன மகிமை துதி உமக்கே தருகிறோம். ஏற்றுக்கொள்ளும் மகிமை அடையும் இயேசு கிறிஸ்துவின் அன்புள்ள நாமத்தில் வேண்டி ஜெபம் செய்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களும் நம் அனைவருடன் நிலைத்திருப்பதாக. ஆமென். எல்லாரும் இணைந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.